கனத்துக்குரிய தேவ பிள்ளை, என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் டெலிவரி மினி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த அதிகாலை ஜெபத்துல வாழ்த்து வரவேற்கும். தொடர்ந்தமாக எங்களுடைய வார்த்தை கூட கடன் செல்ல போகிறோம். எங்கள் மத்தியிலே பாச கிருபாவங்க இருக்கிறாங்க. தொடர்ந்தமாக இதனுடைய ஊடகங்களான தலைப்போட அநேக காரியங்கள் நாட்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். பாசர் வெல்கம் பாசர். இது உங்களுடைய பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட நாம் தேவ சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அதிகாலை பொழுதிலே மரியாள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க எவ்வளவு விழிப்பாய் இருந்தார்களோ அதுபோல நாமும் இந்த நாளில் விழிப்புடன் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அதிகாலை பொழுது என்பது அது ஒரு புதிய கிருபையை தருகின்ற ஒரு தருணமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் கடவுளுடைய ஊடகம் பரிசுத்த வேதாகமம் என்னும் தலைப்பில் அநேக விஷயங்களை கற்று வருகிறோம். ஆனால் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொண்டதில் நிச்சயத்து நிற்கிறோமா என்பதுதான் மிக மிக ஒரு சவாலான விஷயமா இருக்கிறது. எவ்வளவு கற்றுக்கொள்கிறோம் என்றதல்ல, கற்றுக்கொண்டதில் நிலைத்திருக்கிறோமா, கற்றுக்கொண்டதை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா, இது மிகவும் அவசியமானது. ஏனென்றால் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் யாரை விரும்புகிறார், யாரில் அவர் பிரியம் வைக்கிறார்? கற்றுக்கொள்கிறவர்களா? அது அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம் என்கின்ற விசுவாசிகளிலேயா தேவன் விருப்பமாயிருக்கிறார்? அவர் யாரில் பிரியமாயிருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆமென். இத நாம் வாசிக்கிறது நல்லதுதான், கேட்கிறது நல்லதுதான். ஆனால் கை கொள்ளவும் வேணும். கை கொள்ளாவிட்டால் அது எந்த விதத்திலும் நாம் கேட்டதில் பிரயோசனம் இல்லை. ஆனால் கை கொள்ளலாம், கை கொள்ளக்கூடாது, அது உங்களுடைய விருப்பம். கை கொண்டால் நல்லது, கை கொள்ளாவிட்டால் கணக்கு கொடுக்கணும். யாருக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரிடத்திலே தேவன் கணக்கு கேட்பார். சும்மா இல்லை. நாம் எல்லாம் தெரிந்து கொண்டோம், அதற்காக தேவன் தம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்வார் என்றல்ல. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒரு விழிப்பின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தேவன் என்னூடாக கொடுக்கிற இந்த வேத படிப்பு என்பது ஒரு தெளிவை, விழிப்பை, ஒரு அவேர்னஸ் கொண்டு வந்து நமக்கு தருகிறது. ஏனென்றால் இந்த உலகத்துல எத்தனையோ விதமான போலியான காரியங்கள் நடைபெறுகிறது. உலகம் என்று சொன்னால் கிறிஸ்தவத்துல. அப்ப இதுல நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி நாம் இதுல கண்டுபிடித்து சரியானவற்றை நாம் பின்பற்றலாம் என்பதை குறித்து மிகவும் தெளிவாய் வார்த்தைகளை தேவன் அடியேனூடாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம், 2 விதமான ஞானம்,
என்பதை குறித்தும் நாம் கூடுதலாக ஆழமாக கவனித்து வந்தோம். என்ன ஒன்று இப்பிரபஞ்சத்தின் ஞானம், இன்னொன்று தேவனுடைய ஞானம். இப்பிரபஞ்சத்தின் ஞானம் என்பது எது, தேவனுடைய ஞானம் என்பது எது என்று கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். தேவனுடைய ஞானம் என்பது என்ன என்று நாம் பார்த்தோம். உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? தேவனுடைய ஞானம் என்றால் எது? கடந்த நாட்களில் கற்றுக்கொண்டது. தேவனுடைய ஞானம் என்பது எது? இப்ப நாம கடந்த நாட்களை கற்றுக்கொண்டதான் கேட்கிறேன். அப்ப நாம சும்மா அதையே கேட்டுக்கொண்டு போறது இல்லை. கற்றுக்கொண்டது முதல் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கிறதா? ஞாபகம் இருந்தாதான் நாம நடைமுறைக்கு செயல்படுத்த முடியும். அப்ப இன்றைக்கு கேட்டு நாளைக்கு மறந்துட்டு போறதுனால எந்த விதமான பிரயோசனம் இல்லை. ஞானம் என்பது இயேசு. அதான் தேவ ஞானம் என்பது இயேசு கிறிஸ்து தான். ஓகே, பாத்தீங்களா? அருமையா சொல்றீங்க. அப்படிதான் இருக்கணும். ஆனா சொல்றது நல்லதுதான், ஆனா செய்யவும் வேணும், செயல்படணும். ஆமென். கடலிலே மீன்கள் வாழ்கின்றது. அது கடல் நீர் என்று சொல்லுகின்ற பொழுது அது உப்பு நீர், உப்பு தண்ணீர். உப்பு தண்ணீர்ல வாழ்கின்ற அந்த மீனானது நாம் அதை சமைக்க வேண்டும் என்றால் உப்பு திரும்பவும் போட வேண்டும். ஏன் உப்பு போட வேண்டும்? அந்த மீன் உப்பு தண்ணீரிலே வாழ்ந்தாலும் கூட அந்த உப்பை என்ன செய்கிறது இல்லை, அது தன்னுடைய உடலுக்குள் சேர்த்துக் கொள்வதில்லை. அதுபோல நாம் இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே வாழ்ந்தாலும் இந்த உலக ஞானம், இந்த உலகம் நம்மை ஒட்டி கொள்ளக்கூடாது. ஆனா இன்றைக்கு அப்படி அல்ல. கிறிஸ்தவர்கள் உலகம்தான் கம்ப்ளீட்டா என்ன செய்யுது, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஆளுகை செய்கிறது. சத்தியம் இல்லாததுனால, தேவ ஞானம் இல்லாததுனால அவர்கள் கலப்படமாக கலந்து கொள்ளுகிறார்கள். கிறிஸ்தவம் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன தெரியவில்லை. ஆக கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம் எதை நினைக்கிறார்கள்? நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன், சபைக்கு போய் ஆராதிக்கிறேன், திருவிருந்து எடுக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், பைபிளை கேட்கிறேன், இதுதான் அடையாளம். ஆனா இந்த அடையாளம் சரியானதல்ல. இது அடிப்படை மட்டுமே, ஆரம்பம் மட்டுமே. ஒரு மாணவன் அடிப்படையை படித்துவிட்டு ஒரு பதவிக்கு போக முடியாது, ஒரு பட்டப்படிப்பை பெற முடியாது. ஆரம்ப கல்வியை படித்துவிட்டு ஒரு பட்டத்தை வாங்க முடியாது. அதுபோலதான் கிறிஸ்தவர்களும் நம்ம ஆரம்ப நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம். நாம் ஆழமாய் சிந்திப்பதில்லை. அப்ப உங்களுக்கு தெரியும், இன்னைக்கும் கேட்டு பாருங்க, தேவ ஞானம் என்றா என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது. பாருங்க, இப்ப நாம இதை கற்றுக்கொண்டதுனால நீங்க தெளிவா சொல்றீங்க. அநேகருக்கு சொல்ல தெரியாது. சரி, இப்ப இப்பிரபஞ்சத்தின் ஞானம் என்றால் இது, அது என்ன சொல்லுங்க? பிசாசு. இதுதான் பிரபஞ்சத்தின் ஞானம், பிசாசு. அப்ப பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் நிருபத்தில் எழுதுகின்ற பொழுது கொரிந்தியர் சபைக்கு என்ன சொல்லுகிறார்? அநேகரை போல நாங்கள் கலப்படமான உபதேசம் பண்ணுவதில்லை அப்படி என்று பேசுகிறார். நாங்க உலக ஞானத்தை பேசுவதில்லை, நாங்கள் தேவ ஞானத்தை பேசுகிறோம். அடுத்து நயவசனம் பேச மாட்டோம். வாசியங்கள் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். என் பேச்சும்
என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது. அப்ப மனுஷ ஞானமாய் இல்ல, நயவசனமும் இல்ல, ஆவியினால் பலத்தினால், தேவ பலத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டிருந்து. இப்ப நமக்கு கிறிஸ்தவனுக்கு தெரியுமா எது நயவசனம், எது ஆவியானவர் பேசுகிறார் தெரியாது. இந்த அநேக தீர்க்க தரிசனம் என்ற போர்வையில அவர்கள் மனுஷ ஞானத்தை போதிக்கிறதை பார்க்கிறோம். அதை நிறைய ஜனங்கள் பின்பற்றி போகிறார்கள். சில பேர் தரிசனம், தீர்க்க தரிசனம் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சில பேர் பாடல் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சில பேர் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் முக்கியத்துவம், த பேஸ்மெண்ட், பவுண்டேஷன் என்ன தெரியுமா? எது பவுண்டேஷன் தெரியுமா? அந்த பவுண்டேஷன் போடாம பில்டிங் கட்ட முடியாது. அஸ்திவாரம் போடாம நம்ம ஒரு கட்டடத்தை கட்டுவோம் என்றால் அது நிலைத்திருக்க மாட்டாது. அதுபோல பாட்டு படிக்கிறது நல்லது, ஆராதிக்கிறது நல்லது, உபவாசம் பண்றது, ஜெபிக்கிறது நல்லது, எல்லாமே நல்லதுதான். ஆனா அதுக்கு பேஸ்மெண்ட் போட்டிருக்கா, அஸ்திபாரம் போட்டிருக்கா? அஸ்திபாரத்துக்கு மேல கட்டணும். ஒரு ஊழியத்தை கூட அஸ்திபாரத்துக்கு மேல கட்டணும் பிரியமானவர்களே. இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே தெளிவாக அவர் குறிப்பிடுகிறதை நாம் இப்பொழுது பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே 10வது வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். அஸ்திபாரம் போடணும். நீங்க சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், சிறுவர் ஊழியம் செய்யலாம், பாடல் ஊழியம் செய்யலாம், ஆத்தும ஆதாயம் செய்யலாம், வேற என்ன ஊழியம், என்ன ஊழியமும் செய்யலாம். ஆனா அஸ்திபாரம் போடப்பட்டதா? அதான் தெரியல மக்களுக்கு. அஸ்திபாரம் என்றாலே தெரிய மாட்டேங்குது. சொல்லிக் கொடுக்கிறார், அதாவது சரியான முறையில கற்றுக் கொடுக்கறது இல்ல, சரியான முறையில ட்ரெயின் பண்றது இல்ல. அப்படின்னா அஸ்திபாரம் இல்லாம அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்றாங்க. தீர்க்க தரிசன ஊழியம் என்று இருக்கிறது, அதை ட்ரெயின் பண்றாங்க. வல்லமை ஊழியம் என்று இருக்கிறது, ட்ரெயின் பண்றாங்க. நான் 1993ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற தேனி மாவட்டத்திலே பண்ணைபுரம் என்ற இடத்துல ஒரு தீர்க்க தரிசன ட்ரைனிங் சென்டருக்கு போயிருந்தேன். அது இன்னைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 400 பேர் அதுல கலந்து கொண்ட, காசு கட்டி தான் அதுல கலந்து கொள்றது. ஏன்னா 3 நாளும் சாப்பாடு இது எல்லாம் இருக்கிறபடியால் அப்ப 400 ரூபா ஒரு ஆளுக்கு. 93ஆம் ஆண்டு 400 ரூபா ஒரு ஆளுக்கு. காசை கட்டி தான் நல்லது அதுல கலந்து கொண்டோம். 400 பேர். அதுல நடத்துகிறவர் அவர் இன்றைக்கு கொஞ்சம் அவருடைய மதிப்பு மங்கி விட்டது. அந்த காலத்தில எல்லாம், சமீப காலத்தில எல்லாம் அவ்வளவா பிரகாசித்து கொண்டிருந்தார். பிரகாசித்து கொண்டிருந்தான தேவன் பிரகாசிக்க பண்ணினாரோ என்னவோ எனக்கு தெரியாது. மக்கள் பிரகாசிக்க பண்ணினார்கள். அப்ப நான் 93ஆம் ஆண்டு எனக்கும் பெருசா அவ்வளவு ஆவிக்குரிய காரியத்துல தெளிவில்லை, வசனத்துல தெளிவில்லை.
கலந்து கொள்ளும் போது ஆனா எனக்கு தெரியுது இவங்க செய்யறது இது தவறு செய்கிறார்கள் என்று அப்பவே எனக்கு சரியான அறிவில்லாத போதே எனக்கு தெரிகிறது. என்ன செய்தார்கள் என்றால், இந்த 400 பேரும் பெரிய ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துல சாஸ் எல்லாம் இல்ல, எல்லாம் கீழே தான் இருக்கணும், நிலத்தெல்லாம் இருக்கணும். இப்ப முதலாவது அங்கே நான் கண்டுபிடித்தது, எல்லாரும் பைபிள் நோட்ஸ் எல்லாம் தரையில தான் வச்சிருக்கிறோம். உடனே வருகிறார்கள், எல்லாரும் எழுந்து பாடுவோம், துதிப்போம், ஆடுவோம், ஆடல் பாடலோடு தேவனுக்கு ஆராதனை செய்வோம் என்று ஒரு இமோஷனல் ஸ்பிரிட், உணர்ச்சி வசப்படுதலை அவர்கள் அங்கே உருவாக்கினார்கள். நல்ல மியூசிக் போட்டு பாட்டு பாடி ஆட்டம் போடும் போது சரீரத்துல பலன் கிடைக்குது, ஆவியில பலன் நான் சொல்ல மாட்டேன். அப்பவே அதுல என்ன செய்தார்கள், பின்னால இருக்கிறவர்கள் பாடி ஆராதனை செய்து பக்கத்துக்கு வாங்க, முன்பக்கத்துல உள்ளவரெல்லாம் பின்னால போங்க என்று சொல்லி அங்கே அறிவித்தல் கொடுக்கப்பட்டது. இவர்கள் அந்த ஆடல் பாடல் அந்த மேடையில மைக்கில சொல்லுறதுதான் கவனித்தார்களே தவிர, ஒரு அந்த சாராயம் குடித்து மதுபானம் அருந்தி மயக்கத்துல இருக்கிறவர்கள் போல இந்த பைபிள் எல்லாம் எத்துப்பட்டு உதப்பட்டு பைபிள் எல்லாம் காலுக்கு கீழே மிதிபடுது ஐயா. இது மேடையில இருந்த நடத்துகிற அந்த மனுஷனும் பார்க்கல, இந்த மதிமயங்கி போய் நிக்கிற ஆடுகிற மனுஷர்களும் பார்க்கல. நாங்க ஒரு 4-5 பேர் நாங்க இந்த இதுல ஈடுபடவே இல்லை. இது சரியில்லைன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, ஒரு ஆளை தூக்கிக்கிட்டு காவடி ஆடுற மாதிரி, இந்துக்கள் ஆடுற மாதிரி ஆடிக்கொண்டிருந்தார். அதையும் அங்க அனுமதிக்கிறார்கள். உடனே இதெல்லாம் இந்த கூத்தெல்லாம் நடந்து முடிந்த பிறகு நாங்கள் எழுதி கொடுத்தோம். ஒரு 4-5 பேர் கொஞ்சம் தெளிவா இருந்தோம். எழுதி கொடுத்தேன், இங்க வாங்க, இதெல்லாம் ஒரு ஒழுங்கீனமா இருக்கு, இந்த பைபிள் எல்லாம் மிதிப்படுது, அடுத்து ஒரு ஆளை தூக்கி ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் இருக்கிற சபைகளிலே, வெவ்வேறு சபையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த சபையில போய் நாங்கள் இப்படி செய்ய போனால் அங்க அந்த சபையில ஒரு குழப்பம் ஏற்படும், அந்த சபையில ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று நாங்கள் எழுதி கொடுத்தோம். அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார்கள், நீ இங்க ஆடுங்க, அங்க ஆட வேண்டாம். ஆனா அந்த பாசமாருக்கு தெரியல, இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் அந்த பாசமாருக்கு தெரியல அப்படி என்று அவர்கள் சொன்னார்கள். இது முதலாவது நாங்கள் கண்டுபிடித்தது. அடுத்ததாக தீர்க்க தரிசனம் ட்ரைனிங் கொடுத்தார்கள். எப்படி என்றால், எதிரே ஒருவரை ஒருவர் கைப்பிடித்து நிற்க வேண்டும். இப்ப அந்த தீர்க்க தரிசன வரத்தை கொடுக்கிற ஐயா வருவார், யார், அந்த போதகர் வருவார். அந்த ஐயா என்ன சொல்வார், நீங்க உங்களுக்குள்ள இப்ப ஸ்பிரிட்டை இறக்குகிறேன், வல்லமை இறக்குகிறேன், இந்த தீர்க்க தரிசன ஆவி எனக்குள்ள இருக்கிற ஆவியை இப்பொழுது நான் ரிசீவ் பண்ணுகிறேன், நீங்க ரிசீவ், நான் என்ன சொல்றேன், நான் கட்டளை இடுகிறேன், அதை கொடுக்கிறேன், நீங்க ரிசீவ் பண்ணுங்க, நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை உள்வாங்குங்க என்று சொல்லி கொஞ்சம் நேரம் அந்த என்ன சொல்றது, அந்த மனதை அவர் கவர்ற மாதிரி இதெல்லாம் செய்தார். இப்ப எல்லாரும் ஐயோ நல்ல நிரப்பப்பட்டது போல இருக்கிறாங்க. சரி, இப்ப உங்களுக்குள்ள தீர்க்க தரிசன ஆவி, நீங்கள் இப்பொழுது ஒருவருக்கொருவர் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கன்னு சொன்னார். எல்லாரும் சொல்லுகிறார்கள். எனக்கு முன்னால பிடிக்கின்ற கையை பிடித்தவர் அவர் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு தீர்க்க தரிசன ஆவி இறங்கவும் இல்லை, எனக்கு அப்படி ஒரு வெளிப்பாடு இல்லவும் இல்லை. இதை எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு நான் சும்மா வாய்க்கு வந்ததை சொன்னேன். சரியில்லையே, எல்லாருமே இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் எனக்கு தெரியும் இது போய், இது ஆவியானவர் செய்ய இல்லை. இப்ப 2வது குறிப்பு, எப்ப 1993ஆம் வருஷம்னா எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க. அப்ப எனக்கும் பெருசா ஆவிக்குரிய அறிவில்லாத ஒரு காலகட்டம் தான்.
சரியில்லை அப்படிங்கிறது தெரிய வருது. 2வது குறிப்பு. 3வது, எல்லாரும் விழுவார்கள். அவர் ரிஷிவன் என்பார், பெயர் என்பார், எல்லாரும் விழுந்துவார்கள், பொத்துன்னு விழுவார்கள். நாங்க ஒரு 50 பேர் விளையில, அந்த 400 பேர்ல ஒரு 50 பேர் விளையில. அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்கு, உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆவியானவர் நிரப்பப்பட முடியாம இருக்கு என்று சொல்லி நாங்களும் கேட்கத்தான் செய்யறோம். ஆண்டவரே நிரப்புங்க, எல்லாரும் விழுகிறான், எல்லாரும் போ, எங்களுக்கு நிரப்புங்க பாடு. அது ஒண்ணும் விழுகிற மாதிரி இல்லை, நிரப்புற மாதிரி ஒன்றும் இல்லை. ரைட், சரி. ஒரு 25 பேர் அதுல அவுட், 25 பேர் விழுந்துட்டாங்க, ஒரு 25 பேர் விழல. இது 10 நாள் ட்ரைனிங், 10 நாள் ட்ரைனிங். 10வது நாள் இந்த விழாதவர்களை இன்னொரு இடத்துக்கு அழைத்து கொண்டு போய், அந்த மண்டபத்தில் இன்னொரு இடத்துக்கு அழைத்து போய் முழங்கால நிக்க சொல்லி ஊதி பார்த்தார்கள், செவித்து பார்த்தார்கள், விளையில. அந்த விழாத நபர்ல நானும் ஒரு ஆள். சரி, பார்த்தோம், விளையில. ஆனால் முழங்கால இருக்கும்போது அவர்களை தள்ளி விழுத்தாட்டினாங்க. நான் தள்ளித்தான் நான் விழுந்தேன். அதோட எனக்கு அந்த வெறுப்பு வந்துருச்சு இந்த கூட்டத்துல. ஆனா இன்றைக்கு வரைக்கும் இந்த ட்ரைனிங் நடக்குது. இதுல நிறைய பேர் ட்ரைனிங் பண்ணப்பட்டு அவர்கள் அப்படிப்பட்டவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அந்த ட்ரைனிங்க்கு போனவர்களை சந்தித்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் வசனம் என்ற அஸ்திவாரம் அவர்களுக்குள்ள இல்ல. வசனம் சொன்னாலும் ஒரு புரியுது இல்லை. கடந்த நாட்களிலே தமிழ்நாட்டுல மதுரையில நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். 3 நாள் கூட்டம் அங்க வைத்திருந்தார்கள். அந்த கூட்டத்துல நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தேன். நிறைய பேருக்கு, அந்த பாஸ்டர்ஸ்க்கும் ஊழியர்களுக்கும் அந்த சபை மக்களுக்கும் மிகவும் பிரயோசனமா இருந்தது. சாட்சி சொன்னார்கள். ஆனா வீட்டுல நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அந்த பாஸ்டருடைய மனைவி அவர்கள் சில கேள்வி கேட்டார்கள். அவர்கள் இந்த ட்ரைனிங்ல ஈடுபட்டவர்கள். எந்த ட்ரைனிங்? இப்ப நான் சொன்னனே ட்ரைனிங், அந்த ட்ரைனிங்க்கு போயிட்டு வந்தவர்கள். இப்ப அதை குறித்து என்னட்ட கேட்டார்கள். கேட்கும்போது நான் வசனத்தின் அடிப்படையில சிலதை சொன்னேன். ஆனா அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்றிலிருந்து அவர்களோடு தொடர்பே இல்லை. ஏன்னா அவர்கள் தொடர்பு படுத்த இல்லை. காரணம், அவர்களுக்கு தேவை வசனம், சத்தியம் தேவையில்லை, தேவ ஞானம் தேவையில்லை, மனித போதனையும் மனித ஞானமும் தேவைப்படுகிறது. இப்படித்தான் நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு இப்ப கேட்கிறீங்க, நீங்க எந்த பிரிவு சார்ந்தவர்களோ எனக்கு தெரியாது. ஆனா வசனம்தான் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் இல்லாமல் நீங்க தீர்க்க தரிசன ஊழியம் ட்ரெயின் பண்றேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், சண்டே ஸ்கூல் ஊழியமா இருக்கட்டும், சுவிசேஷ ஊழியமா இருக்கட்டும், அல்லது பாடல் ஊழியமா இருக்கட்டும், அல்லது ஜெப ஊழியமா இருக்கட்டும், பெண்கள், ஆண்கள், சிறுவர்கள், எந்த ஊழியமா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரம் இல்லாமல் ஊழியம் செய்யக்கூடாது. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் நிருபத்துக்கு எழுதுகின்ற பொழுது பாருங்கள், அங்கே சொல்லுகிறதை பார்த்தோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை திரும்ப வாசியுங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். என்ன சிற்பாசாரி? எப்படிப்பட்ட சிற்பாசாரி சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. புத்தியுள்ள சிற்பாசாரி. அப்ப எதுக்கும் புத்தி வேணுமா வேணாமா? ஒரு ஊழியம் செய்யும் போது புத்தி வேணும். என்ன புத்தி வேணும்? வாசிங்க, என்ன புத்தி வேணும்? தேவ கிருபையின் 1 பேதுரு. என்ன புத்தி வேணும்? தேவ கிருபையா? 1 பேதுரு 5:8. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி வேணும். வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்ப உங்களுக்கு புரியுதா? அப்ப தெளிந்த புத்தி இல்லை என்றால் யாரு கையில இந்த விசுவாசிகள் ஊழியர்கள் போய் சேருகிறார்கள்? சொல்லுங்க.
பிசாசுனால கன்ஃபார்ம், எந்த விதமான சந்தேகம் இல்ல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதுதான் சத்தியம். இப்ப சும்மா யாரோ ஒரு தலைவர், யாரோ ஒரு ஊழியக்காரன், அவர் மனுஷன் தானே, அவர் என்ன தேவதூதனா? அல்ல, தேவதூதனே விழுந்து போனான். பிரதான தூதனே விழுந்து போனான். எதனால? அந்த ஆதாமே விழுந்து போனார். ஏன் ஆதாம் விழுந்து போனார்? அஸ்திபாரம் இல்ல. ஆதாமுக்கு அஸ்திபாரம் என்ன? அஸ்திபாரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல. அப்ப எது அஸ்திபாரம்? ஆண்டவருடைய வார்த்தை. அஸ்திபாரம் போடுவதற்கு முதல் என்ன இருக்கணும்? தேவ கிருபையின்படியே, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல. ஒருவருக்கு பாடல் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கலாம், தாளந்து கொடுத்திருக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கிறது கொடுத்திருக்கலாம், ஒருவருக்கு போதிக்கிறதுக்கு வரத்தை கொடுத்திருக்கலாம். வரங்கள் கொடுக்கப்படுகிறது அவனவனுடைய பிரயோசனத்துக்காக இருக்கலாம். அது எந்த வரம் உங்களுக்கு உடையவர்களாய் இருந்தாலும் நீங்க புத்தியுள்ள சிற்பாசாரியாய் அஸ்திபாரம் போட்டுதான் அதுக்கு மேலதான் நீங்க கட்டணும் அந்த ஊழியத்தை. நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். புரியுதா? எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆமென். அப்ப ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியா இல்ல இருந்தா அந்த வேலை திட்டம் எல்லாம் வீணாய் போய்விடும். அவர் செய்கின்ற எல்லா காரியங்களும் வீணாய் போய்விடும். ஆகவே தான் நீங்கள் வேதத்தை ஆழமாய் ஆராய வேண்டும். ஆராயாத எந்த மனுஷனுக்கும் கடவுளை பற்றிய தெரியாது ஐயா, இயேசுவை பற்றிய தெரியாது. இதுதான் தெளிவு. வாசியங்கள். இயேசுவை பற்றி தெரியாது. நீங்க எந்த ஊழியம் செய்தா என்ன? நீங்க அங்க ட்ரைனிங் எடுத்தானே, இங்க ட்ரைனிங் எடுத்தானே, நீங்கள் அங்க ட்ரைனிங் எடுத்து சர்டிபிகேட் வாங்கி வச்சிருந்தா என்ன? சர்டிபிகேட்ல என்ன இருக்கு? பட்டத்துல என்ன இருக்கு? ஒண்ணுமில்ல. அஸ்திபாரம் போட்டீங்களா? அஸ்திபாரத்துக்குள்ள நீங்க இந்த வேலையை செய்யறீங்களா? இந்த கட்டடத்தை கட்டுறீங்களா? வேதத்தை ஆராதவர்களுக்கு இயேசுவை தெரியாது. நான் சவால் விட்டு கூறுகிறேன். நீ என்ன 100 பாஸ்டர்ஸ் கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, நான் தட்ட தனிய வாரேன். வேதத்தை பற்றி ஆராய்வோம். வேத வசனத்தை பற்றி நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேத வசனத்துல நாம் சொல்லுவோம். நான் ஆதாரங்களை தருகிறேன். நான் சவால் விடுகிறேன். ஏன் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது? எதுல? அது பிறகு பார்ப்போம். இப்ப ஆராயாத வேதத்தை ஆராயாத ஒரு மனுஷனுக்கு, ஒரு போதகரா இருக்கலாம், ஒரு விசுவாசியா இருக்கலாம், ஒரு சிஸ்டரா இருக்கலாம், ஒரு பிரதரா இருக்கலாம், ஒரு நாள் இயேசுவை தெரியாது. ஆனா இதை பற்றி அந்த அறிவை இல்லை மக்களுக்கு. வாசிங்க யோவான் 5:39. யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. வேத வசனத்தை ஆராயாத ஒரு நபருக்கு இயேசுவை குறித்ததான சாட்சி தெரியாது, நித்திய ஜீவனை பற்றிய அறிவும் தெரியாது. ஆக யாரும் சொல்லி கொடுத்ததை கையை பிடிச்சிட்டு தீர்க்கதரிசனம் சொல்லுங்கன்னா சொல்லுவாங்க. கையை பிடிச்சிட்டு ஆடுங்க பாடுங்கன்னு சொன்னா செய்வாங்க. அவங்க சொல்லி கொடுக்கறத செய்வாங்க. ஆனா தேவ ஞானம் இவர்களுக்குள்ள வராது. மனுஷ ஞானம் மட்டும்தான் அவர்களுக்குள்ள வரும். கவனிக்கிறீங்களா? வேதத்தை ஆராய்கிறவனுக்கு தான் அந்த தேவ ஞானம் கிடைக்கும். தேவ ஞானம் கிடைத்தால்தான் அவர்கள் புத்தியுள்ளவர்கள், அவர்கள் தெளிவுள்ளவர்கள், அவர்கள்தான் ஒரு வேலையை செய்ய தகுதியுள்ளவர்கள். 1 கொரிந்தியர் 3:10 ஒரு வேலையை செய்ய தகுதியுள்ளவர்கள். திரும்ப 1 கொரிந்தியர் 3:10 வாசியுங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே
புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின்மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். கவனிச்சுங்களா? இப்ப கவனிப்போம். வேதத்தை ஆராயாத ஒரு பாஸ்டர் அல்லது பிஷப் அல்லது ரெவரண்ட் அல்லது டாக்டர் அல்லது பிரதர் அல்லது சிஸ்டர் அல்லது விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், வேதத்தை ஆராயாத எந்த நபருக்கும் இயேசுவை பற்றி அறிவு இருக்காது. அப்படி என்றால் என்ன மீன்ஸ், என்ன அர்த்தம்? இயேசுவை பற்றி அறிவு இருக்காதுன்னா என்ன அர்த்தம் பார்ப்போம். இந்த கேட்ட செய்திலேயே நீங்க பதில் சொல்லலாம். இயேசுவை பற்றி அறிவில்லை என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க, சொல்ல முடியுமா? பிள்ளையண்டா பரவாயில்ல, சொல்லுங்க. தெளிவில்லை. ஓகே, ஒன்றும் அறியாதவர்கள். பேஸ்மெண்ட் இல்ல, அஸ்திபாரம் இல்லை. பேஸ்மெண்ட் இல்ல. ஓகே ஓகே ஓகே, நல்ல பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கு. பாப்போம் யார் சொல்றீங்க. நித்திய ஜீவன் இல்லை. ஓகே சரி, நான் சொல்றேன். இப்ப வேதத்தை ஆராயாத ஒரு நபருக்கு இயேசுவை தெரியாது என்பதை நான் சொல்லுகிறேன் தானே? இத நான் 100 பாஸ்டர் நீங்க கொண்டு வாங்க, நான் தனியா வாரன் ஐயா, நான் இதை நிரூபித்து காட்டுறேன். வேத வசனத்தின்படி அவங்க அங்க சொன்னாங்க, அந்த பாஸ்டர் சொன்னாங்க, இந்த ரெவரன் சொன்னாங்க, அந்த ஐயா சொன்னாங்க, இந்த ஐயா சொன்னாங்க. இல்ல, வேதம் சொல்லுவதை நான் நிரூபித்து காட்டுறேன். இயேசுவை தெரியாது. வேதத்தை ஆராயாத ஒரு நபருக்கு இயேசுவை தெரியாது, அடித்து கூறுகிறேன். சரி, வேதத்தை தெரியாதன்னா ஞானம் தெரியாது, தேவ ஞானம் தெரியாதவர்களுக்கு. அவர்களுக்கு யாருடைய ஞானம் தெரியும்? இப்பிரபஞ்சத்தின் ஞானம், மனுஷனுடைய ஞானம் தெரியும், ஆனா தேவ ஞானம் தெரியாது. தேவ ஞானம் எது? இயேசு. அதானே? இயேசுவை தெரியாதானே? இப்ப வாருங்கள், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31வது வசனம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். அப்ப அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமுள்ள மீட்புமானவர். அப்படித்தானே? அப்ப தேவ ஞானம் எது? இயேசு. இப்ப இந்த இயேசுவை, இந்த தேவ ஞானத்தை எப்பொழுது கண்டுபிடிக்கலாம்? யோவான் 5:39 படி வேத வாக்கியங்களை ஆராய்கிற போது. இப்ப உங்களுக்கு விளங்குதா? புரியுதா? வேத வாக்கியத்தை ஆராயாத எவருக்கும் தேவ ஞானம் கிடைக்குமா? கேக்குதா உங்களுக்கு? கிளியரா? ஹலோ, கிடைக்காது. வேதத்தை ஆராயாமல் தேவ ஞானம் கிடைக்காது. அப்ப தேவ ஞானம் என்பது எது? இயேசு. இயேசு. இப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பேன். அவைகளை யாரை குறித்து? இயேசுவை குறித்து. இயேசுவை குறித்து அறிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வேத வாக்கியங்களை ஆராயாம இயேசுவை தெரியுமா? தெரியாது. தெரியாது. இப்ப புரியுதா உங்களுக்கு? அதான் தேவன் தம்முடைய பெரிதான கிருபையை நமக்குள்ள வச்சிருக்கிறதுனால இந்த அதிகாலை பொழுதுல, குறிப்பா டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில 3 நாட்கள் நான் வேத பாடத்தை நடத்துகிறேன். ஜீசஸ் வே மினிஸ்ட்ரியில 3 நாட்கள் காலையில வேத பாடத்தை நடத்துகிறேன். ஒரு நாள் பெட்ரா அப்போஸ்தலிக் ஊழியத்துல வேத பாடத்தை நடத்துகிறேன். கவனியுங்கள். ஆனா இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி எத்தனை நாள் இணைந்து நான் செய்வேன் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உங்க மனசாட்சிக்கே தெரியும். நீங்க கேட்கிற அநேகம் கேட்டிருப்பீங்க. பெரிய பெரிய விஐபி பிரீச்சர்ல இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. பெரிய செமினாருக்கெல்லாம் போயிருப்பீங்க. பைபிள் காலேஜுக்கும் போயிருப்பீங்க. ஆனா இங்க கிடைக்கிற இந்த தேவ ஞானம் உங்களுக்கு வேற எங்கேயாவது கிடைக்கும்னு சொன்னா என்ன கூப்பிடுங்க, நானும் அங்க வந்து அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறேன்.
என்ன சொல்றீங்க? ஹலோ, இல்ல பாஸ்டர். வேற யாரும்? தேவகுமார் பிரதர் சொல்றாரு. மற்றவங்க யாரும் நான் சொல்ற பொய்ன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, இல்ல சரியா இல்ல கற்றுத்தாங்க. பாஸ்டர். எல்லாரும் நீங்கதான் ஒரு பாஸ்டர் ஆமை நடுவில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். பியூலா சிஸ்டர் என்ன சொல்றீங்க? வரலட்சுமி சிஸ்டர் என்ன சொல்றீங்க? நீங்கதான் பாஸ்டர் ஆழத்துக்கு கொண்டு போறீங்க வேதத்துக்குள்ள. கிருபை, கிருபை. ஒன்றும் பெருமை அல்ல, கிருபை. ஆமேன். ஆமேன் ஆமேன். அப்படி இருந்தும் பாருங்க இன்னொரு வசனம். இப்ப இதுல இப்ப சில பேர் இன்னைக்கு 23 பேர் வந்துருக்கு. சில பேர் துப்புரா வரமாட்டீங்க, வாரதே இல்லை, சும்மா எட்டி பார்த்துட்டு ஓடுறது. சரி, இந்தந்த டைம், எந்தெந்த டைம் நான் இங்க வார்த்தையை கொடுக்கிறேன்? திங்கள், புதன், வெள்ளி. சோ இந்த நாளில தவறாமல் வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், தவறி தவறி வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுக்கு இன்டர்நெட் பிரச்சனையா இருக்கலாம், போன் பிரச்சனையா இருக்கலாம், சரீரத்துல பெரிய பிரச்சனையா இருக்கலாம், அது பரவாயில்ல. ஆனா ஒரு பிரச்சனை இல்லாம நீங்க வராம இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லையான்னு அர்த்தம். தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு என்ன இல்லை, ஆசை இல்லை என்று அர்த்தம். நீங்கள் ஆசைப்படணும், வாஞ்சிக்கணும். இதெல்லாம் எங்க கிடைக்கும்? இப்ப இந்த வார்த்தையை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்க எவ்வளவு செலவு செய்திருக்கிறீங்க இந்த வார்த்தையை கேட்க? சொல்லுங்க. வார்த்தையை வாஞ்சிக்கிறோம் பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இல்ல நான் கேட்கிறேன், இந்த வார்த்தையை இப்ப நான் இப்படி இந்த செய்தி கொடுக்கிறேனே, எவ்வளவு நீங்க உங்களுடைய கையில இருந்து எவ்வளவு செலவாகி இருக்கு சொல்லுங்க. ஒன்றும் செலவாகல. எதுவும் இல்லை. தியாகம் தியாகம் எங்களைத்தான் தியாகம் செய்யறோம், படிக்கணும். இல்ல தியாகம் இல்ல சிஸ்டர், சொல்றத கருத்துல எடுங்க. தியாகம் நான் கேட்கறத தமிழ்ல நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நான் ஒன்று சொன்னா நீங்க ஒன்று சொல்லக்கூடாது, நல்லா தெரிஞ்சு. நான் கேட்கிறேன், இந்த வேத பாடத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு செய்யறீங்கன்னு கேட்கிறேன். கையில எவ்வளவு காசு போடுறீங்கன்னு கேட்கிறேன். செலவு இருக்கு பாஸ், 1500. அம்மா சரி, இந்த வேத பாடத்துக்கு வரல, நீங்க போன் யூஸ் பண்ணாமலையா இருக்கிறீங்க? சரி, அப்படித்தான் பார்த்தாலும் சரி, டேட்டா எவ்வளவு? அப்ப இதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க? சரி வச்சுக்கொள்ளுவோமே, 100 ரூபா வெட்டுப்படுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப இந்த ஒரு நாள் இந்த செய்தி பாடத்திலிருந்து நாங்க எதுவும் செலவழிக்கல பாஸ்டர். ஸ்தோத்திரம். 100 ரூபா வெட்டுப்படுதுன்னு வைங்களேன். இந்த 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 வேத பாடத்துக்கு 100 ரூபா தானா இதனுடைய வெகுமதி? இல்ல பாஸ்டர், இதுக்கு வெகுமதி சொல்லி இல்ல பாஸ்டர். நீங்க செய்கிற தியாகத்தை, கடவுளுக்கு ஆக்கிய தியாகத்தை நாங்க பெற்றுக்கொண்டு கடவுளுக்குள்ள வளர்றோம், அவ்வளவுதான். ஆனா நாங்க ஒன்றும் செலவழிக்கல பாஸ்டர். இப்ப உண்மையா டேட்டா செலவு இருக்குதான். எனக்கு யார் தாரு டேட்டா செலவு? நீங்க தந்தீங்களா? யாரும் தாரீங்களா? விளங்கல? வேதனை இருக்காது. இல்ல நான் கேக்குறேன், இப்ப இந்த கேள்வி ரூட்லயே போவோமே. இப்ப நீங்க இதை கற்றுக்கொள்றீங்க, நான் கற்றுக் கொடுக்கிறேன். எனக்கு எவ்வளவு காசு எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்குது சொல்லுங்க. பணம் கிடைக்கல. இல்லை, டேட்டா போடுறீங்க நீங்க. அந்த டேட்டா இந்த பைபிள் ஸ்டடி மட்டுமா செய்றீங்க? நீங்க நியூஸ் பார்க்கலையா? அல்ல வாட்ஸ்அப்ல நீங்க யாரோடையும் கதைக்க இல்லையா, பேச இல்லையா? அது உங்க சொந்த தேவைக்கும் பயன்படுத்துறீங்க தானே. ஆக ஒன்லி இந்த ஸ்டடிக்கு மட்டுமா பயன்படுத்துறீங்க? இல்லையே. இப்ப நான் சொல்ல வாரது உங்களை குற்றப்படுத்தவோ வேதனைப்படுத்தவல்ல. நான் சொல்ல வாரது இவ்வளவு இலகுவாக உங்கள் வீட்டை தேடி வருகிறது. இப்ப நான் சொல்ல வந்ததை இப்ப ஓப்பனா சொல்றேன். என்ன தெரியுமா? இப்ப நீங்க ஒரு சர்ச்சுக்கு போய் அல்லது ஒரு மண்டபத்துல நடத்துற ஒரு செமினாருக்கு போய் நீங்க கற்றுக்கொள்ளணும்டா, ஒருவேளை நீங்க என்ன செய்யணும்? ஒரு ஆட்டோவில் போகணும் அல்லது ஒரு பஸ்ல போகணும், விளங்குதா?
அல்லது ஏதோ ஒரு கையில காசு செலவழிச்சு தான் நீங்க போய் கற்றுக்கொள்ள போறீங்க. ஆனா இப்ப நான் சொல்ற இந்த ஸ்டடி இப்ப உங்களுக்கு விளங்குதா? நான் சொல்ற இந்த ஸ்டடி எவ்வளவு காசு செலவழிச்சு கற்றுக்கொள்றீங்கன்னு கேட்கிறேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒண்ணு நாங்க செலவழிக்கல பாஸ்டர். அட்லீஸ்ட் ஒரு பஸ்ல போறனாலும் காசு வேணுமே, ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போறனாலும் காசு வேணுமே, அந்த செமினாருக்கு போறதுக்கு, அந்த சர்ச்சுக்கு போறதுக்கு. ஆனா அப்படியெல்லாம் நீங்க செலவழித்து காசு கட்டியும் போறோம். நானும் காசு கட்டியெல்லாம் போயிருக்கிறேன். இப்ப வல்லமையை பெற்றுக்கொள்றதுக்கு காசு கட்டி போறாங்க. தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுள்ள காசு கட்டி போறாங்க. ஆனா அந்த இடத்துல இல்லாத ஒரு ரெவலேஷன் இந்த இடத்துல இருக்கா இல்லையா? நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். ஆமென். இருக்கு பாஸ்டர். இருக்கு பாஸ்டர், இருக்கு. அனாயிண்டிங் இருக்கு பாஸ்டர். அதுக்குதான் நான் சொல்றேன். அப்ப தேவன் உங்களுக்கு இலவசமா தான் அதை கற்றுக் கொடுக்கிறார். எனக்கும் பண தேவை இருக்கு, எனக்கு போன் தேவை இருக்கு, இன்டர்நெட் தேவை இருக்கு, எனக்கும் சாப்பிடணும், நான் உடுத்தணும், நான் எனக்கு வேலையோ ஊழியம் தான், வேற பிசினஸோ ஊழியமோ வேற வேலையோ நான் செய்யறேன். எனக்கு வேற வருமானமே இல்லை. நான் ஊழியம் தான், ஊழியம் செய்யறோம், ஊழியத்துலதான் அவன் சாப்பிடணும். கவனிக்கிறீங்களா? அப்படிதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர் சுவிசேஷத்தினால் பிழைக்கணும்னு ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறாருன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் நான் பணத்துக்காக இந்த இடத்துல என்ன செய்யல, நான் அந்த வார்த்தையை கொடுக்கல. ஆனா பணம் எனக்கு தேவை. எல்லாருக்கும் பணம் தேவைதான், உங்களுக்கும் தேவைதான். சரி, உங்களுக்கு உங்களை தேடி வீட்டை தேடி இந்த வார்த்தை இலவசமாய் வருகிறது என்று சொல்வதற்கு தான் இதை சொல்லுகிறேன். ரைட், ஓகே. இப்ப கவனிங்க. அப்ப எந்த ஊழியம் செய்தாலும் எதை செய்தாலும் அஸ்திபாரம் இல்லாமல் செய்யக்கூடாது. ஆமென். இப்பொழுது நாம வருவோம் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10 திரும்ப வாசியுங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியில சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். இப்ப கீழ் வசனம் அந்த கடைசி என்ன விதமா நீங்க கட்டுறீங்கன்னு பாக்கணுமா? கவனிங்க. இப்ப அதெல்லாம் பாக்குறீங்களா? நான் செய்யற ஊழியம் எப்படி நான் அதை செய்கிறேன், நான் செய்கிற இந்த காரியம் என்ன வகையில நான் செய்கிறேன், புத்தியுள்ள சிப்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டிருக்கிறேனா, நான் அஸ்திவாரம் இல்லாமல் நான் கட்டுகிறேனா? 11வது வசனம் வாசியுங்கள். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேற அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப அஸ்திவாரம் எது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இப்ப விளங்குதா? தேவ ஞானம் எது? இயேசு. இயேசு கிறிஸ்து தான். அஸ்திவாரம் எது? இயேசு. தேவ ஞானத்தை அஸ்திவாரத்தை எப்படி நாம கற்றுக்கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம்? வேதத்தை ஆராய்வதனால், வேத வசனத்தை ஆராய்வதனால். ஒரு ஜெபம் பண்ணினா கூட அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கணும். ஆமென். நான் கடந்த நாட்கள் எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்றதுதான், ஜெபத்துக்கு வரும்போது கூட நீங்க அஸ்திபாரத்துக்குள்ள இருந்துதான் ஜெபம் பண்ணணும். அப்படின்னா என்ன நான் சொல்ல வருகிறேன்? இந்த அஸ்திபாரமும் தேவ ஞானமும் இயேசுவும் வேற யாரும் இல்ல. வாசிங்க. வேற யாரும் இல்ல, வேற எதுவும் இல்ல. யோவான் 14:6. ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். அவ்வளவுதான். அதற்கு இயேசு. இந்த ஞானம், இந்த அஸ்திபாரம் எல்லாம் எது? சத்தியம். அவ சத்தியம் இல்லாமல் நீங்க பண்ணுகிற ஜெபம், நீங்க பாடுகிற பாடல், நீங்க செய்கின்ற ஊழியம், நீங்கள் செய்கின்ற ஆராதனைகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆனா இன்னைக்கு எல்லாரும் செய்யலாம், அஸ்திபாரம் இல்லாமலும் செய்யலாம்.
ஆனால் ஒரு நாள் வெளிப்பட போகிறது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால். இப்ப எப்படி விஷயத்துல இந்த ஊழியம் செய்கிறார்? ஊழியத்தை பற்றி பார்க்கிறோம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பார்க்கிறோம். அப்ப ஒருவன் எங்க கட்டுகிறான்? எதிலே அஸ்திபாரம் போடுகிறான்? ஒருவன் பொன்னுல போடுறான், ஒருவன் வெள்ளியிலே போடுகிறான், ஒருவன் விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினாள். 13வது வசனம் நான் வாசிக்கிறேன். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். ராமே நல்லிலே சொல்லக்கூடாதா? சொல்ல மாட்டீங்களா? சில குரல் ஆசையா இருக்கு. சில பேர் குரல், உங்களுக்கு குரலை நீங்க காட்டவே மாட்டேங்கிறீங்களே. ஹலோ, உன் முகத்தை தான் காட்டல, குரலையாவது காட்டுங்களேன். கவனிங்க, வல்லமை வரும், தீர்க்க தரிசனம், ஊழியம், இப்படி நாம அலைஞ்சு திரியிறோமே, இது எப்படி கட்டுறோம்? இது எதுக்குள்ள இருக்கு? இது சரியா, இது பிழையாண்டு ஆராயிரமா? சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்? எதனால செய்யறோம்? இதுக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டாமா? இதுக்கெல்லாம் ஒரு பலன் பெற வேண்டாமா? சொல்லுங்க. கிடைக்க வேணும். கிடைக்க வேணும்னா என்ன செய்யணும் சிஸ்டர், பிரதர், பாஸ்டர்ஸ்? வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், பரிசோதிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அஸ்திவாரம் போட வேண்டும். சரியான பதில், அஸ்திவாரம் போடணும். அஸ்திவாரம், அதான் சரியான பதில். ஒரு ஜெபம் பண்ணினா கூட அதுக்கு அஸ்திவாரம் வேண்டும். அது எப்படி போடலாம்? எந்த அஸ்திவாரத்துல போடலாம்? எத்தனை இடத்துல அஸ்திவாரம்? 6 இடத்துல இந்த வேலைப்பாடு நடக்குது. பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல். கவனிக்கிறீங்களா? அப்ப நாம ஒரு ஜெபம் பண்ணினா எந்த அஸ்திபாரத்துல இருந்து ஜெபம் பண்றோம்? ஒரு ஆராதனை செய்தால் எந்த அஸ்திபாரத்திலிருந்து ஆராதனை செய்கிறோம்? ஒரு ஊழியம், சிறுவர் ஊழியமோ, பெண்கள் ஊழியமோ, பாடல், எந்த ஊழியம் செய்தாலும் எந்த அஸ்திபாரத்திலிருந்து அந்த ஊழியத்தை செய்யறீங்க? வார்த்தையின் அடிப்படையில். அம்மா சொல்றது சொல்லலாம், நம்ம எங்க செய்யறோம்? நம்ம வார்த்தைக்கு வார்த்தை சொல்லலாம், எங்க செய்யறோம்னு நீங்க ஆராய்ஞ்சு பாத்தீங்களா? சும்மா எல்லாரும் வார்த்தை தான், ஜெபம் தான் போய்கிட்டு இன்னைக்கு ஏமாந்து கொண்டிருக்கோம். இந்த வேத ஆராய்ச்சியே என்னத்துக்கு? எங்களை சரிப்படுத்துவதற்கு. சொல்லி பழகிட்டோம். எல்லாம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும், வசனம் சொல்ல தெரியும். ஆனா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆழம் தெரியுமா? அதனுடைய வெளிப்பாடு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யூதர்களுக்கு தெரியாத வசனமா நமக்கு தெரியும். யூதர்களுக்கு இல்லாத வைராக்கியமா நமக்கு இருக்கு. யோவான் 8வது அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது யூதர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அடையாளம் காட்டுறாரு. தெரியுமா உங்களுக்கு? ஏன் இயேசுவை பயக்கிறார்கள்? ஏன் யூதர்கள் இயேசுவை பயக்கிறார்கள்? ஏன் இயேசுவை வெறுக்கிறார்கள்? ஏன் இயேசுவை கல்லறிகிறார்கள்? ஏன் இயேசுவை கொலை செய்தார்கள்? சொல்லுங்க. அவர்களுக்கு உண்மையான வசனம் அவர்களோடு இருந்தால், தேவன் அவரோடு இருந்தால் இதை செய்திருப்பார்களா? அப்ப அவர்களோடு இருந்தது யார்? வாசியுங்கள். அவரோடு இருந்தது யார்?
யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இது யாருக்கு இந்த ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்னார்? விக்கிரக யூதர்களுக்கு. கோயில்ல உள்ளவர்களுக்கு. யார் இந்த யூதர்கள்? யார் இந்த யூதர்கள்? கடவுளுடைய வேதத்தை சொல்லுகிறவர்கள் தானே. நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் தான் இந்த யூதர்கள். நீங்க நினைக்கிறீங்களா எல்லா கிறிஸ்தவர்களும் நாங்க வேதத்துலதான் இருக்கிறோம், நாங்க பாட்டு தான் படிக்கிறோம், நாங்க சத்தியத்துலதான் சொல்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது எப்ப வெளிப்படும்? எப்ப வெளிப்படும்? அக்கினியானது பரிசோதிக்கும். அப்பதான் நம்ம ஐயா தெரியும் இந்த விஷயம். அதனால இப்பவே நாம மனம் திரும்பி கொள்றது நல்லது. இப்பவே நாம யோசித்து பார்த்து அடியெடுத்து வைப்பது நல்லது. ஆமென், ஆமென், ஆமென். சும்மா சொன்ன வாயில வந்ததெல்லாம் சொல்லிக்கொண்டு இஷ்டத்துக்கு பேசிக்கொண்டு நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொண்டு கடவுள் மேல தூக்கி போடலாமா? இனி இந்த கவனிங்க, இஷ்டத்துக்கு சும்மா வாயில வந்ததெல்லாம் பேசி நம்ம பழகிட்டோம். வசனத்தை சும்மா உச்சரிச்சு பழகிட்டோம். அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன, அப்படி ஆழம் என்ன, அது சொல்ல வருகிறது என்ன? கொஞ்சம் ஆழமா பழகுங்க, கொஞ்சம் ஆழமா வேதத்தை ஆராயுங்க. சரி, இப்ப இந்த கடைசி பகுதி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தினுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுது? அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அக்கினியானது பரிசோதிக்கும். இன்னைக்கு எல்லாரும் என்ன அக்கினியில சூடுபட்டு எல்லாரும் பழகிட்டீங்களா? ஏன்னா போய் நம்ம சபைக்கு போனதும் அக்கினியால் நிரப்பும் அபிஷேகத்தால் நிரப்பும் தானே பாட்டு படிக்கிறோம். அக்கினி என்ன என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல் தெரியுமா? சும்மா யாரோ பாட்டு ஏற்றி விட அக்கினியால் நிரப்பும், அக்கினி 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 நிரப்பண்டா. அக்கினி வந்தா தாங்க முடியுமா? சொல்லுங்க. அக்கினி கிட்ட நிக்க முடியுமா? வாசியுங்கள் எபிரேயர் 12:29. எபிரேயர் 12:29. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறார். இப்ப அக்கினியில நிரப்பு நிலை, அக்கினியில எதுவும் நிரப்பப்பட்டீங்களா? அக்கினி வந்தா தாங்குவீங்களா? அக்கினி என்ன செய்கிறது? இத பற்றி அறிவே இல்லை. பாட்டு படிச்சாங்க, மியூசிக் போட்டாங்க, பாடுறோம், அவ்வளவுதான். நானும் ஒரு என்னுடைய யூடியூப்ல போய் பாருங்க, என்னுடைய பாட்டு. நானும் அக்கினியை பற்றி தெரியாத நேரம் பாடிதான் இருக்கிறேன். என்ன பாட்டும் என்னுடைய பாட்டும் இருக்கிறது, அக்கினி என்ற பாட்டு. ஆனா தெரிய வந்த பிறகு, அறிய வந்த பிறகு, ஆஹா அக்கினி அக்கினியை நிரப்பி விட்டாருன்னா தாங்க முடியுமா? சீனாய் மலையில, அதாவது தேவன் பேசி கொண்டு இருக்கும்போது அந்த மலை புகைக்கிறது கிட்ட அந்த அக்கினி அந்த அக்கினி கிட்ட யாராலும் போக முடிஞ்சதா? சொல்லுங்க. இல்ல, போக முடியல. கிட்ட வராதுன்னு சொன்னாரு. அந்த ஒரு எல்லைக்குள்ள நில்லுன்னு சொன்னாரு. தேவன் யாரு? எப்படிப்பட்டவர்? அக்கினி எதற்கு, கூடுதலா அக்கினி எதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு? சொல்லுங்க. எரிக்கிறதுக்கு, சுட்டரிக்கிறதுக்கு. அப்ப நீங்க அக்கினி என்பது என்ன? பைபிள்ல இருக்கிற அக்கினி என்று சொல்றது என்ன? அக்கினிலாம் நிரப்பும் என்றால் என்னத்துக்கு நீங்க மீனிங் கொடுக்குறீங்க? என்ன மீனிங்ல நீங்க படிச்சு கொண்டிருக்கீங்க? என்ன மீனிங்ல நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க? ஆனா கேட்டா சொல்லுவோம், நாங்க வசனத்துலதான் போறோம், நாங்க அஸ்திபாரம் தான் போட்டிருக்கிறோம். என்ன அஸ்திபாரம் போட்டிருக்கிறீங்க? ஒரு பாட்டு படிக்கிறதும் அஸ்திபாரத்துக்குள்ள இருந்துதான் பாட்டு படிக்கணும். ஏன்னா அந்த சத்தியம் எனக்கு தெரிஞ்சதுனாலதான் உங்களுக்கு உண்மையை சொல்லி கொடுக்குறேன்.
அஸ்திபாரம் எல்லாம் பாட்டு கூட எதுக்குமே செய்யக்கூடாதுங்க கடவுளுடைய விஷயத்துல. ஆமென். பாட்டு படிக்கிறதா இருக்கு, ஜெபிக்கிறதா இருக்கு, சுவிசேஷம் எல்லாமே அஸ்திபாரத்துக்குள்ள இருந்துதான் நீங்க செய்யணும். என்ன, எந்த அஸ்திபாரத்துக்குள்ள இருந்து? வைக்கோலுக்குள்ளயா, மரத்துக்குள்ளயா, புல்லுக்குள்ளயா? எப்படிப்பட்ட அஸ்திவாரம் போடணும்? பொன். பொன் என்பது எது? பொன் என்பது எது? பொன்னிலும் பசும் பொன்னிலும் என்ன ஒண்ணுமே பேசாம இருக்கிறீங்க? தேனிலும் தெளிவிலும் மதுரம் உள்ளது. அப்ப பொன் என்பது எது? வசனம், வேத வசனம், வார்த்தை. சத்தியம். சத்தியமாகிய வசனத்துக்குள்ள இருந்துதான் நீங்க பாட்டு படிக்கணும், ஜெபிக்கணும், எதை செய்தாலும் அங்க இருந்தா போகணும். ஆமென், இல்லாட்டி ஆமென். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆமென். இன்னைக்கு வசனம் இல்லாம இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் பாடுறது, வந்ததெல்லாம் போதிக்கிறது, வந்ததெல்லாம் வாயில இஷ்டத்துக்கு நினைக்கிறதெல்லாம் இது இப்ப தெரியாது அம்மா ஐயா. நாளானது வெளிப்படும் ஐயா அம்மா. அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் அம்மா ஐயா. ஏனெனில் அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். சும்மா இல்ல, சோப்பு போடுறது இல்ல, அக்கினியினால வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். 14வது வசனம், அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். 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 அப்பதான் தெரியும் ஊழியம் இது, அப்பதான் தெரியும் விசுவாசி யாருன்னு. சரி, மீண்டும் சந்திப்போம். நிறைவு செய்கிறேன். கேட்டதோட விடாதீங்க, செயல்படுங்க. ஆமென். Thank you. தேங்க்யூ.